தமிழக அரசின் பட்ஜெட்டில் துறை வாரியான நிதி ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். போல 3.25 லட்சம் ரூபாய் கடனோடு இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக கடனில் தத்தளிக்கும் மாநிலமாக முன்னாலேயே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1.25 லட்சம் கோடி பற்றாக்குறையும் இருக்கிறது. வருமானத்திற்கு என்ன வழி? டாஸ்மாக் ஒன்றுதான் அடிப்படை வருமானம். நகர்ப்புற கட்டமைப்புக்கு என்று ஏறக்குறைய 250 கோடிக்கு மேல் ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் பல நகர்ப்புற கட்டமைப்பை இன்னும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. வாகன நெரிசல் அதிகமாக இருக்கிறது. அதற்கு இந்த 200 கோடி போதுமா? அதே போல பயிர் காப்பீட்டுக்கு சில 100 கோடிகள் தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்று விவசாயிகளுக்கு தான் அதிக நிதி ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த அரசாங்கம் இருக்கிறது. அதை பற்றி அவர்கள் கண்டு கொண்டதை போல தெரியவில்லை. சுகாதாரத்திற்கும் அப்படித்தான்.